வாங்க வாங்க வாங்க. பைக்கு அடுத்து மாப்பிள்ளை பொம்பளையும் மண்டபத்துக்கு வந்து போயினோம். வந்த உடனே எல்லாம் கற்கண்டு சாப்பிடுங்க. என்ன ஆடு 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 எப்படி சாப்பாடு எப்படி நல்லா இருக்கா? யூடியூப்ல உடனே ஃபுல்லாக பேர் வந்து. ஹாய் ஹலோ வணக்கம். மற்றும் ஒரு காலனி வாயிலாக வந்து இணைஞ்சிருக்கிறோம். இன்றைய நாளில் நான் நிற்கக்கூடிய பகுதி வந்து பார்த்தீங்கன்னா செல்லச்சன்னதி ஆலயத்தினுடைய அந்த முன்றல்ல இருந்து காட்சி கொண்டு மரத்துக்குள்ளே ரெண்டு நான் வந்து காட்சி பண்ணிக்கிறேன். இன்றைய நாளில் இந்த காணொலி எது சம்பந்தமாக இருக்க போகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் ஒரு திருமண நிகழ்வு சம்பந்தமான ஒரு காணொலி தான். குறிப்பாக எங்களுடைய வீட்டுக்கு அருகிலே, என்னுடைய மனைவியினுடைய வீட்டுக்கு அருகிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திருமண நிகழ்வு. அப்போ என்னுடைய காரணம் வந்து பெண் வீட்டார் வந்து ஹயா பண்ணியிருந்தாங்க. அப்போ நான் வந்து திருமண நிகழ்வுக்காக வந்திருந்தேன். அது மட்டும் இல்லாமல் இன்றைய நாளில் நாங்கள் செல்லச்சென்னையில் நிற்கிறோம். வீட்டிலிருந்து மணமகள் வெளிக்கிட்டதிலிருந்து செல்லச்சென்னை ஆலயத்தில் வந்து என்னெல்லாம் நடந்தது, திருமண நிகழ்வுகள் எல்லாமே வந்து இந்த காணொலி வாயிலாக வந்து நான் தரப்போகிறேன். யாராவது சேனலில் வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னு சொல்லி சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். இன்றைக்கி இங்கே என்னென்ன விஷயம் நடக்குதுன்னு சொல்லித்தான் முழுக்க இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பதிவு வந்து போடுறதுக்கான முக்கியமான காரணம், இந்த திருமண நிகழ்வுகளை வந்து கலந்து கொள்ளாத உறவுகள் இருப்பாங்க, அவங்களுடைய உறவுகள் இருப்பாங்க, இதோடைய நண்பர்கள் எல்லாருமே வந்து இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்து மகளெல்லாம் என்னென்ன விஷயம் நடந்ததுன்னு சொல்லி, அல்லாட்டி இவங்க சொந்தக்காரங்க கூட வெளிநாடுகளில் இருக்கலாம், அவங்களும் வந்து இந்த வீடியோ பதிவுகளை வந்து மூலமாக இந்த திருமண நிகழ்வை வந்து கண்டு கழிக்கலாம்ன்றத ஒரு ரீதியில் இந்த வீடியோ பதிவை வந்து முழுக்க பாருங்க. பார்க்குறாங்க ஒரு லைக் பண்ணி பாருங்கள். உங்களுடைய கருத்துக்களை தம்பதிகளுக்கு வந்து சொல்லுங்கன்றதை மாதிரி சொல்லிக்கொண்டு வாங்க காணிக்குள்ள போகலாம். வேலைக்கு வாங்க, நேரம் போச்சு. சென்னை போகணும், குயிக்க நடங்க ஸ்பீட்டா. வாங்க வாங்க வாங்க. பைக்கு அடுத்து வருங்க வருங்க வருங்க. குயிக்கா வாங்க. பாருங்க, பொம்பளை வந்து சென்னதிக்காக வந்து போகிறதுக்கு ஏறினோம். பாருங்க, இதான் பொம்பளை தங்கச்சிவா தான். பாருங்க வடிவா. அடுத்ததாக பார்த்தா கல்யாணம் வீடு. நீங்கள் ஃப்ரெண்ட்ஸா? எங்கேருந்து வரீங்க? மௌனியாவா? இங்கே இதெல்லாம் வந்து பொம்பளை ஃப்ரெண்ட்ஸா? கல்வி எல்லாரும் மௌனியாவா? இங்கே பாருங்க, படம் வந்து நல்லா அடுப்பார். ஏறுங்க டைம் ஆகுது. ஓகேயா? ஓகே, சென்னதிக்கு வந்து போகிறோம். சென்னதிக்கு வந்து போயிட்டு பார்ப்போம். பாருங்க, சென்னதிக்கு வந்துட்டோம். வேலைக்கு வாங்க, ஏற்கனவே நேரம் போச்சுது. மாசேன்றியா? வாங்க நேரம் போச்சு. கதை வழியா திறந்துடுங்க. இனி காருக்கு முன்னுக்கு வச்சு ஷூட்டிங் எடுக்கணும். மேக்கப் கலைஞ்சுவோம். ஆலயத்துடைய வாசலில் வந்து நிற்கிறோம். பாருங்க, ஓம் முருகா. இன்றைக்கு கொஞ்சம் ஆலயம் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்குது. பெருசாக ஆக்கள் யாருமே இல்லை. ஒரு சில திருமணங்கள் மட்டும்தான் இன்றைக்கு வந்து நடங்க. 1-2 திருமணங்கள் மட்டும்தான். இல்லை பாருங்கள், எந்நிதியும் தருவான் செல்லச் சென்னதியான்லாம் வந்து நிற்கிறோம். அழகான அந்த வேலுக்கில் முருகனுடைய அந்த உருவம். ஓகே, தொடர்ந்து பார்ப்போம் திருமணம் வந்து எப்படி நடக்குன்னு சொல்லி. பொம்பளை தோழி பொம்பளை அழைச்சிட்டு வர காட்சி வந்து பார்க்குறீங்க. ஆலயத்துக்கு முன்னுக்கு நிற்கிறோம் பாருங்க. அப்படி இங்கால சொந்தக்காரர் எல்லாம் வந்து நிற்கணும். மாப்பிள்ளை தேங்காய் உடைக்க போகிற.
மாப்பிள்ளை தோழனுக்கு மோதிரம் போடணும். ஆலயத்துக்குள்ள எல்லாரும் வந்து போயினோம். ஆலயத்துக்குள்ளே வந்து நான் இப்போ தான் வந்து போய்க்கொண்டிருக்கிறேன். ஏற்கனவே மாப்பிள்ளை பொம்பளை எல்லாம் வந்து உள்ளுக்கு வந்து போயிட்டாங்க. இன்றைய நாளில் ஒரு 2-3 திருமணங்கள் வந்து நடக்கிறேன்னு சொல்லி நிற்கிறேன். பார்ப்போம். ஏன்னா வேறு குடும்பத்தார்களும் வந்து இந்த இடத்துல வந்து வந்திருக்காங்க பாருங்கள். கொஞ்சம் ஆக்கள் இல்லாத மாதிரி கிடந்தது. ஆனால் ஆலயத்துக்குள்ளே வந்தால் அங்கே நிறைய பேர் வந்து நிற்கிறாங்க. ஆலயத்துக்குள்ளே மொத்த பேர் நிற்கிறாங்க. இங்கே ஆக்களை காணல. திருமணம் நடக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். பொம்பளை மாப்பிள்ளையும் காணல. இந்த இடத்துல வந்து திருமணம் நடக்கும். முன்றில் வந்து பாருங்க, வேறு திருமணங்களை வந்து நடக்க போதில் பாருங்க. மாப்பிள்ளை எல்லோரும் வந்து வரையினம். நம்மளோட ஹாருக்கு பக்கத்தில் இன்னொரு ஹார் நிற்கிது. சிஹெச்ஆர் நிற்கிது. அங்கால இன்னொரு ஹார் நிற்கிது. இன்றைக்கி அடுக்கடுக்காக நிறைய திருமணம் வந்து நடக்க போகுது. பொம்பளை கூரை மாற்றிட்டு வர போகிறா பாருங்க. இதுதான் அண்ணன். இதுதான் அண்ணன். சொந்தக்காரங்கள்லாம் பின்னால் போகிறாங்க. தாலிகட்டு நடக்க போது. பொம்பளை வந்தோன்ருக்காங்க, நடந்தோன்ருக்காங்க, வந்துட்டாங்க, இப்போ கட்ட போகிறாங்க. பொம்பளை மேக்கப் எல்லாம் மாறி ஆள் மாறிக்கு. அப்பா அம்மா எல்லாரும் வாங்க. மாலையை போடுமா? ஓகே, போட்டு பதிச்சு பிடிச்சி பாருங்க. போட்டு பதிச்சு பிடிச்சி நீங்கள் பாருங்க. அருகில் பூவை நான் இங்கே பாருங்க. சரிங்க. கறியை சொல்ல கறியை ஒன்று எல்லாரும் கையில் எடுத்து கொடுங்க. சொல்ல தாலியை வந்து உள்ளே வச்சு பூசை போகிறாங்க. எல்லாரும் வந்து பாருங்க, கைகளில் வந்து பூக்களை வந்து வாங்குறாங்க. தாலி கட்ட போகிறாங்க. அதனால் கையில் பூக்கள் எல்லாம் வாங்கி ரெடியாக இருக்காங்க எல்லாரும். பாருங்க, பூஜை செய்துட்டு இப்போ திருப்பி கொண்டு வராங்க பாருங்க. ஐயா இங்கே பாருங்க. தொட்டு கும்பிடுங்க. எல்லாரும் இப்போ மாங்கல்யத்தை தொட்டு வணங்குறாங்க எல்லாருமே. தொட்டு வணங்கின பிறகுதான் பார்த்தீங்கன்னா பூசை செய்ய போகிறாங்க. கத்தி சரிதானே?
ஐயா தாலியை கையில் எடுத்துட்டேன். ஆனால் நீ நம்ம பக்கத்தில் சூடா கலாட்டி ஆவட்டை கொடுத்துருங்க. மாப்பிள்ளைக்கு தாலி கட்டும் முறை சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. சூர்யா குடும்பம் சூர்யா குடும்பம் தாலி கட்ட போகிறாங்க. ஐயா எல்லாம் தள்ளி நிற்கணுமே. அப்படியா கட்ட அப்படியா ஐயா வந்து பாருங்க தாலியை வந்து எப்படி பிடிக்கிறேன்னு சொல்லி கொடுக்குறாரு. சந்தோஷம் எங்களுக்கு எப்போ நேரம் கொடுங்க. அடுத்து வந்து மெட்டி விட போகிறாங்க. அண்ணா இப்போ நீங்கள் இங்கே வச்சுருக்கோம் வாங்கல போகணும். ஐயா எப்படி மொட்டி போகிறோன்னு சொல்லி கொடுக்குறாரா? ஆனால் செஞ்ச பாருங்க பொண்ணு கையை விடுங்க. ஓகே ரைட் மேடம். அடுத்த காலுக்கு போகணும். அமராவன் உள்ள போடுறாரு. மாலை மாற்ற போயினோம் பாருங்கோ. சொல்லிக்க மாட்டேன் ஐயா சொல்லுவேன். ஐயா சொல்லி தருவார். ரைட் மாற்றுங்க. அப்படியே பதிச்சு பிடிச்சி பாருங்க. கொஞ்சம் மாலையை பதிச்சு பிடிச்சி கொஞ்சம் மாலை கொஞ்சம் மாலை அப்படியே பதிச்சு பிடிச்சி விடுறாரு. மாப்பிள்ளை கண்ணுலாம் பாருங்க. இப்போ அடுத்த அண்ணன் மாப்பிள்ளை போகணும். ரைட். ஓகே அப்படி பதிச்சு பிடிச்சி பாருங்க. நேரம் பாருங்க. மாப்பிள்ளை நேரம் பாருங்க. ரைட் ஓகே. ஐயாக இந்த மரக்கறிகள் கொண்டு வந்த அந்த மரக்கறிகளை வந்து கொடுக்கணும். இப்பொழுது சாப்பிடணும், சாப்பிட்டு கொண்டிருக்கணும். இப்போதான் மாப்பிள்ளையின் அம்மா அப்பா மாப்பிள்ளையின் அப்பா
கொஞ்சம் வழிவிடுங்க பிரசாதம் வருது பார்த்தீங்கன்னா சொல்லிச்சுன்னா சந்தனம் குங்குமங்கள் எல்லாம் வச்சு விடணும் பாருங்க. வந்த உடனே எல்லாம் கற்கண்டு சாப்பிட்றீங்க என்ன? அருகரிசி வந்து போட போயினோம். ஓகே, அடுத்ததா என்னோட கல்யாணம் நடக்க போது பாருங்க. மாப்பிள்ளை பொம்பளையில நிற்கணும். தாலி கட்டிட்டு இப்போ மண்டபத்துக்கு வந்து போயினோம். பொம்பளை மாப்பிள்ளை மாப்பிள்ளை போய் கொண்டிருக்கிறார்கள். மாப்பிள்ளை பொம்பளை போய் கொண்டிருக்கிறார்கள். சொல்லுங்க, வழியே இல்லையாப்பா. எல்லாரும் மண்டபத்தை நோக்கி போயினோம். காவடி வருது. குட்டி காவடி வருது. குட்டி காவடி வாங்க வாங்க ஆடுங்க வாங்க. அது போய் நாடுங்க. ஆடுங்க ஆடுங்க ஆடுங்க. நடந்து வாங்க. மாப்பிள்ளை பொம்பளையும் மண்டபத்துக்கு வந்து போயினோம். மண்டபத்துக்கு வந்துட்டோம் பாருங்க.
ஆளாத்தி இருக்கணும். ஓகே நீங்கள் முன்னுக்கு வாங்க. கற்பூரம் வச்சு கொடுத்தேன் டக்குன்னு கொடுத்தேன். அப்படி பிடிச்சோன்னு இருக்க பாருங்க. மாப்பிள்ளை உங்களுக்கு நேராக பிடிச்சோன்னு இருக்க பாருங்க. அழகாக நேராக பாருங்க. தோழர் பரவாயில்ல ரைட் கொளுத்திர பாருங்க பாருங்க மறைக்க பாருங்க தோழ நீங்க பாருங்க. நீங்க நேரா பாருங்க பொண்ணு மாப்பிள்ளை மாப்பிள்ளை என்ன பக்கம் மாப்பிள்ளை வடிவா எடுத்து எடுங்க மாப்பிள்ளை ஃபுல்லா கவர் பண்ணுங்க அப்படியே போதுமா ரைட் ஓகே மாப்பிள்ளைய மறைக்காம கொஞ்சம் நூக்கணும் முதல்ல ரைட் நீங்க எல்லாம் அஞ்சால வாங்க கும்பத்தை கிட்டே வாங்க நல்லா கிட்ட வந்து இந்த சென்டர்ல நில்லுங்க இதில் வந்து நில்லுங்க மாப்பிள்ளை உங்களை மட்டன் முன்னுங்க கடை நீங்கள் பின்ன கிடையாது நிறைய வெறான் மாப்பிள்ளைன்ற அண்ணா மாப்பிள்ளைன்ற அண்ணி லட்டு கொடுத்து நிற்கிறார்கள். மண்டபத்தில் வச்சு அருகரிசி போடுற நிகழ்வு நடந்துருக்கு பாருங்க. சைடான போடுங்க சைடான போடுங்க அப்பதான் தெரியும் கொஞ்சம் வெயிட் தங்கச்சி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க தங்கச்சி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சைடான போடுங்க தங்கச்சி
ஏசி போடு. சைடான போடுங்க. அம்மா சைடான போடுங்க. நம்ம மறைக்கிறாடா மறைக்கிறா எல்லாத்தையும் மறைக்கிறேன். அப்படியே தனித்தனியாக போடலாமே. பின்னால் ரெண்டு பேரும் சேர்ந்து போடுங்க அப்படியே. தம்பி நீ போடு. இல்லை இல்லை அவன் 2 பேரும் சேர்ந்து போட சொன்னான். சேர்ந்தபடி இல்லை அவன் 2 பேரும் சேர்த்து போடு. ரைட் நீங்கள் மெட்டாலும் போட்டாச்சு போட்டாச்சு. ஓகே வாங்க வா. மாப்பிள்ளை பக்கம் 2 போடுங்க. மாப்பிள்ளை பக்கம் 2. ஓகே அப்படியே 2 போடுங்க. ஓகே ஓகே மாப்பிள்ளை பக்கம் 2 போடுங்க. 2 பேரும் சேர்த்து போடுங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ? எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ? சரியா போடுறவங்க தான். அதான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். எல்லாம் சாப்பிட வழிகிட்டோம். சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். சாப்பிட்டு கொண்டு அப்படி சாப்பாடு அப்படி நல்லா எல்லாம் லைனில் நிற்கிறாங்க. என்ன சாப்பாடு பார்த்தீங்கன்னா பருப்பு வடை, அப்பளம், சோத்துல இருந்தால் வேற உணவான ஆக்கள் நிற்கிறதால கண்டிப்பாக என்னென்னு மஞ்சள் சோறு, வெள்ளைச்சோறு, கடலைக்கறி, அடுத்தது பன்னீர் கறி, உருளைக்கிழங்கு கறி, பருப்பு ஒரு குழம்பு, அப்பளம், வடை, அவ்வளோதான். நீங்களும் முழுக்க வரீங்க. யூடியூப்ல ஓட ஃபுல்லா பேர் இருந்து அடிக்க போற